கோவையின் முதல் பிக்கில் பால் அணியான கோயம்புத்தூர் சூப்பர் மாஸ்டர்ஸ் சார்பாக தமிழகத்தில் முதல் முறையாக பிக்கில் பால் உலக தரவரிசை போட்டிகள் துவங்கப்பட்டுள்ளது. இதில் கோவை சூப்பர் மாஸ்டர்ஸ் தங்கள் உரிமையாளர் அணியை அதிகாரப்பூர்வமாக அறிமுகம் செய்துள்ளது. தமிழகத்தில் முதல் முறையாக பிக்கில் பால் தரவரிசை போட்டிகள் திருச்சி சாலையில் உள்ள பிக்கில் பால் கிளப் ஹவுஸ் பகுதியில் துவங்கியது. இதனை கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் மற்றும் SNR அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் சுந்தர் ஆகியோர் இணைந்து துவக்கி வைத்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய SNR அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் சுந்தர் கூறியதாவது: தமிழகத்தில் முதல் முறையாக பிக்கில் பால் உலக தரவரிசை PWR 200 வகை போட்டிகளாக நடைபெறும் எனவும், பல்வேறு நகரங்களை சேர்ந்த பல்வேறு கிளப்புகள் அதிக புள்ளிகளை பெறவும் உயர்ந்த நிலைகளை அடையவும் இங்கு மோத உள்ளது எனவும், இத்தகைய போட்டிகள் ஆகஸ்ட் 23 மற்றும் 24 ஆகிய 2 தினங்கள் நடைபெறும் என தெரிவித்தார். மேலும் இங்கு நடைபெறும் போட்டிகள் 10 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு திறன் மற்றும் வயது அடிப்படையில் நடைபெற உள்ளது. இந்தியாவில் பிக்கில் பால் விளையாட்டின் முக்கிய வீரர்கள் சிலர் இந்த நடைபெறும் போட்டிகளில் இடம் பிடிக்கிறார்கள் எனவும், வெற்றி பெறும் அணிகளுக்கு மொத்த பரிசு தொகை 4 லட்சம் வழங்கப்பட உள்ளது. மேலும் இத்துடன் 3 லட்சம் மதிப்பிலான பொருட்களும் பரிசாக வழங்கப்பட உள்ளது. இங்கு நடைபெறும் போட்டிகள் இந்திய பிக்கில் பால் சங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. திறந்த நிலை பிரிவுகளுக்கான PWR தரவரிசைகளை உறுதி செய்ய சங்கத்தின் அதிகாரிகள் இப்போட்டிகளை மேற்பார்வையிடுவார்கள் என தெரிவித்தார். இப்போட்டிகளின் துவக்க நாளில் கோவை சூப்பர் மாஸ்டர்ஸ் தங்களது உரிமையாளர் அணியை அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். டென்னிஸ், பேட்மிண்டன் மற்றும் டேபிள் டென்னிஸ் விளையாட்டுகளின் கலவையாக இந்த விளையாட்டு உள்ளது. 1965ஆம் ஆண்டு அமெரிக்க நாட்டில் உருவாக்கப்பட்டு உலகில் மிகவும் பழமையான விளையாட்டு. தற்போது இந்தியா முழுவதும் 50,000க்கும் மேற்பட்ட வீரர்கள் தற்போது பிக்கில் பால் விளையாட்டினை விளையாடி வருவதாக தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.